நீலகிரி கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். சோதனைச் சாவடிகளில் இ பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். உதகை கொடைக்கானலுக்கு இ பாஸ் வாங்காதவர்கள் சோதனைச் சாவடி அருகில் நின்று இ பாஸுக்கு விண்ணப்பம். உடனடியாக இ பாஸ் கிடைப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மூன்றாம் கட்ட தேர்தலில் 93 மக்களவைத் தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. வாக்காளர்களுடன் அனைவரும் தவறாது வாக்களிக்குமாறும் பேட்டி. நாடு மாநிலமும் பயன்பெற எந்நாளும் உழைப்பேன். பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல என்று உடற்கூறாய்வு அறிக்கை அடிப்படையில் காவல்துறை முடிவு. 2 கடிதங்களில் இருப்பதும் அவருடைய கையெழுத்துதான் என்று உறுதிப்படுத்திய தடயவியல் நிபுணர்கள். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கோயம்புத்தூரை குளிர்வித்த மழை. திருப்பத்தூரிலும் இரவில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். வடலூர் சத்தியஞான சபை பெருவழியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து நடவடிக்கை. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு முதல் நாளில் 20,000 பேர் விண்ணப்பம். +2 தேர்வு முடிவுகள் வெளியானதால் விண்ணப்பிக்க மாணவர்கள் ஆர்வம். ஜார்க்கண்டில் அமைச்சரின் செயலாளர் தொடர்புடைய இடத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்தை 17 மணி நேரம் எண்ணிய அமலாக்கத்துறை 35 கோடி ரூபாயை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் சூரியகுமார் யாதவ் அதிரடி சதத்தால் ஹைதராபாத்தை வீழ்த்தியது மும்பை அணி. புள்ளிகள் பட்டியலில் 9ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் ஜெர்சி அறிமுகம். காவி நிறத்தில் இருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சனம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் சோதனைச் சாவடிகளில் இ பாஸ் காட்டினால் மட்டுமே வாகன ஓட்டிகள் சுற்றுலா தலங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் குருசாமியும் கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் வெற்றியும் இணைந்திருக்கிறார்கள். குருசாமியிடம் தொடரலாம். குருசாமி, தற்போது எப்படி சோதிக்கப்படுது? யாருக்கெல்லாம் அனுமதி? ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்படுதா? இதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க? இ பாஸ் இங்க எடுத்திருக்காங்க, இன்னார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவபுரியன், இன்று காலை முதல் இ பாஸ் நடைமுறையானது நீலகிரி மாவட்டத்தில் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கல்லாறு பகுதியில் இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் மலைப்பகுதியில் இருந்து தான் நீலகிரி மாவட்டம் துவங்குகிறது. எனினும் இந்த சோதனைகள் மலைப்பகுதியில் நடத்தப்பட்டால் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும் என்பதன் காரணமாக கல்லாறு பகுதியிலேயே சோதனைச் சாவடியானது அமைக்கப்பட்டு இந்த வாகன சோதனையானது தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கே முகாமிட்டு இந்த வாகன சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வாகனங்களில் இ பாஸ் பெறப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதன் பின்னரே அனுப்புகிறார்கள். இ பாஸ் பெறப்பட்டிருக்கக்கூடிய இ பாஸ் முறையாக பெறப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மொபைல் மூலம் அதை ஸ்கேன் செய்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே வேளையில் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய நபர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு இ பாஸ் பெறுவதற்கான பணிகளையும் அவர்கள் ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களது புள்ளி விவரங்கள் அவர்கள் குறித்த தகவல்களை பெற்ற பின்னர் அந்த இ பாஸ் அவர்களுக்கு எடுத்து முடித்த பின்னரே அந்த வாகனமானது உதகை நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. இ பாஸ் இல்லாத வாகனங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நிறுத்தி இ பாஸ் முழுமையாக அதை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்தாலும் அவர்களும் கட்டாயம் இ பாஸ் வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அதிகாரிகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய நிலையில் அவர்களை சாலை செக் போஸ்டிலேயே நிறுத்தி அவர்களை இ பாஸ் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த பின்னரே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் இந்த நடைமுறையானது அமலுக்கு வந்திருக்கிறது. இது வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த நடைமுறையானது அமலில் இருக்கும். அதே வேளையில் கட்டுப்பாடுகள் என்று பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வரக்கூடிய நபர்கள் அனைவரும் கட்டாயம் இ பாஸ் எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை மட்டும் வலியுறுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து வரக்கூடிய நபர்கள் கட்டாயம் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. அதே போல வனப்பகுதியில் விலங்குகளுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களையும் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. இதுபோன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பின்னர் இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 6 மணி முதலே இந்த இ பாஸ் நடைமுறையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 13 இடங்களில் இதுபோன்ற சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த சோதனை மையங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு வருவதற்கான வழித்தடங்கள் இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய 13 வழித்தடங்களிலும் அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவா, குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக கொடைக்கானல் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியில் வெற்றி கிட்ட பேசலாம். வெற்றி, இந்த இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டக்கூடிய நிலையில ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு. அங்க வியாபாரிகள் சங்கம் எதிர்க்கிறாங்க, மாவட்ட நிர்வாகம் இதை வரவேற்குது. ஸோ என்ன நடைமுறை இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு? இ பாஸ் வந்ததுனால மாவட்ட நிர்வாகம் எப்படி திட்டமிடுறாங்க, வியாபாரிகள் என்ன கருத்து சொல்றாங்க? தேவப்பிரியன், இந்த இ பாஸ் நடைமுறையால் ஆரம்பத்தில் வியாபாரிகளுடைய எதிர்ப்பு ஆட்கள் குறைவாங்க, பயணிகளுடைய வருகை குறையும் என்பதுதான் அவங்க முன் வச்ச முக்கியமான ஒரு பாயிண்ட். அது நடைமுறையில் அது கிட்டத்தட்ட நிஜமா இருக்கு. ஏன்னா வழக்கமா கொடைக்கானலுக்கு காலையில இருந்து ஒரு 6 மணிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஒரு 1000 வாகனங்களுக்கு மேல கடந்து போயிருக்கக்கூடிய இடம் இது கொடைக்கானல் இந்த சில்வர் ஃபால்ஸ் கிட்ட இருக்க செக் போஸ்ட்ல. ஆனா இதுவரைக்கும் ஒரு 200லேருந்து 300 வாகனங்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு சரிபாதியாக அந்த வாகனங்களுடைய வருகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு உள்ளூர் வழிகாட்டிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இ பாஸ் நடைமுறை அப்படிங்கிறது பெருவாரியாக போய் சேரலங்கிறது ஒண்ணு. சேர்ந்தவங்க இ பாஸ் நடைமுறைக்கு பயந்துகிட்டோ அல்லது தயங்கியோ வராம இருக்காங்கன்ற தகவலும் இப்போ உள்ள நிலவரப்படி தெரிய வருது. ஆனா இ பாஸ் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷத்திலே கிடைச்சிருதுங்கிறது முக்கியம். ரொம்ப அடிப்படையான சில தகவல் மட்டும் தான் கேட்கறாங்க. இங்க கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் செக் போஸ்ட்ல ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஜெயகௌரி இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசுவோம். மேம், என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க இ பாஸ் வச்சு உள்ள அனுமதிக்கிறதுல? இ பாஸ் வணக்கங்க. இ பாஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஃப்ரீ தான். டிஎன்இஜி ஆர்கனைஸ் அந்த வெப்சைட் இ பாஸ் வெப்சைட்ல போனீங்கனாலே வெரி சிம்பிள். உங்க எந்த வெஹிக்கிள் வரீங்க, அந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ், எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு வரீங்கிற டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் கூட நாட் நெசசரி. மொபைல காமிச்சிங்கனாலே போதும், இங்க என்ட்ரியில காமிச்சிக்குவோம். லோக்கல் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இன்னையில இருந்து 30/6 வரைக்குமே இங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமா ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் நாங்க இங்க என்ட்ரி போட்டிருக்கோம். எல்லாருமே இங்க அப்ளை பண்ணிட்டோம். நாங்க டீடைல்ஸ் மட்டும் என்ட்ரி போட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்துடும். அதை வச்சு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கலாம். 36 வரைக்குமே லோக்கல் பர்சன்ஸ் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேம்ப் யூனிட் ஆஃபீஸ் வத்தலகுண்டர்லயும் நீங்க எனி ஒர்க்கு கீழே போனாலும் அங்கேயும் பர்சன்ஸ் எனி டைம் மார்னிங் 10 to 6 இருப்பாங்க. ஆஃப்டர் தட் 6 o'clock மேலே ஒன்று எமர்ஜென்சி நீங்க இப்போ ஏதாவது தேவைனாலுமே எங்க மொபைல் நம்பர் இங்க ஃபிளக்ஸ்ல நாங்க கட்டி வச்சிருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம் நாங்க வண்டி மாடல் நீங்கள் எங்க அனுப்பிச்சிட்டீங்கனாலே போதும், நாங்க இமீடியட்டா சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு லிங்க் வர மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க பாஸ் இல்லாம அவங்க லோக்கல் ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது வச்சு அலோவ் பண்ண முடியுமா? அப்படி எதுவும் இல்ல. லோக்கல் ஐடி ப்ரூஃப், வெஹிக்கிள் நம்பர்
லோக்கல் ஐடி ப்ரூஃபோட எங்களுக்கு வெஹிக்கிள் நம்பர் மஸ்ட், அதை டீடைல்ஸ் இருந்தால் நாங்கள் பாஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வரும். வரக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் ஒரு வேளை பாஸ் எடுக்கல, எங்களுக்கு ஐடியாவே இல்லை, எங்களுக்கு தகவலே இல்லைங்க, தெரியலங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு இமீடியட்டா இங்கேயே ஜஸ்ட் அவங்க இமீடியட்டா ஆன் ஸ்பாட்லேயே மொபைலில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இமீடியட்டா அது காமிச்சாலே போதும். வெரி சிம்பிள், யாருக்கு கஷ்டம் கிடையாது. ஆன் மொபைலில் வந்து இமீடியட்டா அப்ளை பண்ணி அது லிங்க் காமிச்சாலே போதும், இங்கே ஸ்கேன் பண்ணிடுவோம். தேங்க்யூ. இந்த சில்வர் ஃபால்ஸ் செக் போஸ்ட் கிட்டே வந்து ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் ஒன்று போட்டிருக்காங்க. பாஸ் தேவைப்படுறாங்க உள்ளூர் வாசிகள் பாஸ் உடனே இங்கே எடுத்துக்கலாம், அல்லது வெளியூர்ல இருந்து வரவங்க எங்களுக்கு ஐடியாவே இல்லைனாலும் எடுத்துக்கலாம். நண்பர் ஒருத்தர் சுற்றுலாவாசியா வந்திருக்காரு. எங்க இருந்து வர்றீங்க? உங்களுக்கு இந்த இ பாஸ் நடைமுறையில் ஏதாவது சிரமங்களை ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரோம். இ பாஸ் நடைமுறை சேஃப்டி நல்லா தான் இருக்குது. இது அதனால மக்களுக்கு யூஸாக தான் இருக்குது. ஓகே, இங்க எப்படி செக் பண்றாங்க? உங்கள்கிட்ட வேற ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களா அவங்க? வேற எதுவும் அறிவுறுத்தல் எதுவும் கொடுக்கல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இ பாஸ் இருக்கனால கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ. இ பாஸ் நடைமுறை என்பது அவங்க கிட்ட சுற்றுலா வாசிகள்கிட்ட ஒரு புறம் இயல்பாக அதை ஈஸியா ஃபைல் பண்ண முடியுது, எடுக்க முடியுது, அது நன்மை இருக்குன்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளோ சுற்றுலா வழிகாட்டிகளோ வந்து வருகை என்பது இயல்பை விட சரிபாதிக்கும் குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த இ பாஸ் தகவல் என்பது போய் சேரக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் நிலவுது. தேவப்பிரியன்.